த லிட்டில் மேட்ச் கேர்ள். கடந்த காலத்துக்கு முன் நடந்த ஒரு கதை. ஒரு நகரத்தில் ஒரு அழகான சிறிய பெண் பிள்ளை வாழ்ந்து வந்தார். அது ஒரு புது வருட மாலை வேளை. அந்த சிறிய பெண் சாலை ஓரத்தில் நடந்து கொண்டிருந்தார். அவள் கையில் ஒரு கட்டு தீப்பெட்டி இருந்துச்சு. அவ போட்டிருந்த டிரெஸ்ஸில் சில தீப்பெட்டிகள் இருந்துச்சு. அங்கே பனி விழுவதால் அவ முடி முழுவதும் நனைந்திருந்தது. அவளோட அழகான சுருட்டை முடி அவ கழுத்தை சுற்றி இறுக்கிச்சு. சாலையில் அவ நடந்துகிட்டே இருந்தா. ஆனா ஒரு தீப்பெட்டி கூட விக்கல. ரோட்டில் நடந்து கொண்டிருந்த மனிதர்களிடம் போனா ஒரு தீப்பெட்டி கூட யாரும் வாங்கல. ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியுடன் ரோட்டில் நடைபாதையில் மாலை பொழுதை கழித்தார்கள். அந்த பெண் அங்கு பலவிதமான கடைகளை பார்த்தார். அதில் நிறைய கேக் மற்றும் பலவிதமான உணவுப் பொருட்களையும் பார்க்கிறார். அவ நிறைய உணவு கடைகளை பார்க்கிறப்போ வித்தியாசமான உணவுகளை மக்கள் சாப்பிட்றதையும் அவங்க மேஜின் மீது மெழுகுவத்தி எறிவதையும் பார்க்கிறா. அந்த பெண் குழந்தைக்கு ரொம்ப பசி வந்துடுச்சு. காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல. அவ பார்க்கறத வெறுத்தா, நடப்பதை வெறுத்தா. அன்னைக்கு ராத்திரி குளிர்ல நடுங்குனா. குளிர் கொஞ்சம் குறைஞ்சுது. வெறும் காலுடன் அவளால சரியா நடக்க முடியல. அந்த பகல் நேரத்துல சுகமில்லாம இருந்த அவளோட பாட்டி பக்கத்துல அவ உட்கார்ந்து இருந்தா. மேரி, தயவு செஞ்சு எப்படியாவது இந்த தீப்பெட்டிகளை இன்னைக்கு வித்துட்டு வா. அந்த பணத்தை வச்சுதான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் சாப்பிடணும். இல்லம்மா, வெளியில ரொம்ப குளிரு. புத்தி இல்லாம பேசாத. இன்னைக்கு ராத்திரிக்குள்ள எல்லா தீப்பெட்டியும் நீ வித்துட்டு வரணும். அப்படி விக்காம வந்த என் கோபத்துக்கு ஆளாக வேண்டியிருக்கும் தெரிஞ்சுக்க. ஓ, போயிட்டு வாமா. இல்லனா அவன் உன்னை அடிப்பான். இந்த மாதிரி ஒரு பையனை பெத்ததுக்காக நான் ரொம்ப வேதனைப்படுறேன். அழாதீங்க பாட்டி, நான் போறேன். மேரி சில தீப்பெட்டிகளை எடுத்து வச்சுக்கிட்டு அவ எவ்வளவு சீக்கிரம் விற்க முடியுமோ அந்த அளவுக்கு முயற்சி பண்ணலான்னு கிளம்பிட்டா. ஆனா ஒருத்தர் கூட அதை வாங்கல. ராத்திரி ஆயிடுச்சு. மேரிக்கு ரொம்ப பசி. ஆனா அவ அப்பாவை நினைச்சு பார்த்து திரும்ப ரோட்டோரமா நடக்க ஆரம்பிச்சா. அந்த நேரத்துல அவங்க அப்பா நினைவு வந்துச்சு. திரும்பவும் அவ தீப்பெட்டி விற்க ஆரம்பிச்சா. திடீர்னு யார் மேலேயோ மோதி அவ கீழே விழுந்துட்டா. என்ன மன்னிச்சிருமா. நான் நல்லா இருக்கேன். நீங்க என்கிட்ட இருந்து தீப்பெட்டி வாங்கிக்கிறீங்களா? மன்னிச்சுக்க ஏஞ்சல், எனக்கு எதுவும் வேண்டாம். அவரு போயிட்டாரு. மேரி வெறும் காலோட இருப்பத பார்த்தா. ஒரு செருப்பு பிஞ்சு போனதையும் பாக்குறா. அடுத்த செருப்பை தேடுனா அது சாக்கடையில மாட்டிக்கிச்சு. அங்க இருந்த செருப்பு எடுக்க முயற்சி பண்ணி ஆனா அது உள்ள போயிடுச்சு. மேரி வெறும் காலோட நடந்து போனா. அவ போகிறதுக்கு முன்னாடி தீப்பெட்டி எல்லாம் சரியா இருக்கான்னு சரி பார்த்தா. அவ அநேக மனிதர்களை பாக்குறா. ஆனா தீப்பெட்டி விற்பதுல தோற்று போனா. ரொம்ப சோர்வடைஞ்சு 2 வீட்டுக்கு நடுவுல கொஞ்ச நேரம் உட்கார்ந்து யோசிச்சா. ரொம்ப சோர்ந்து போயிட்டா. குளிர்ல பயப்பட்டா. அந்த தீப்பெட்டிகளை கையில வச்சுக்கிட்டு தீக்குச்சிய பத்த வச்சு கொஞ்சம் சூடாகலான்னு நினைச்சா. இப்ப ஒரு தீக்குச்சியை பத்த வைக்கலாம். எனக்கு கொஞ்சம் சூடு தேவை. ஆனா அவளுக்கு திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சு. ஆனா அப்பாக்கு இது தெரிஞ்சா ரொம்ப கோவப்படுவாரு. ஆனா குளிரா இருக்குன்னு யோசிச்சுக்கிட்டே ஒரு தீக்குச்சி எடுத்தா. ஒரே ஒரு தீக்குச்சியை எடுத்து பத்த வச்சா அப்பாக்கு எப்படி தெரிய போகுது? பக்கத்துல இருக்கும் மரத்துல உரசி அவ அத பத்த வச்சா. அந்த தீக்குச்சி இரும்பு அடுப்புக்கு நேரா அந்த தீயினால் வர வெளிச்சம் திரும்புது. அவ சூடானத உணர்ந்தா. அவளால சந்தோஷத்தை அடக்க முடியல. ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் நீடிக்கல. அவ சந்தோஷமா இருக்கும்போது ஒரு பனித்துளி நேர வந்து அந்த தீயில விழுந்துச்சு. அது அணைஞ்சு போயிடுச்சு. அவ மனசு கஷ்டப்பட்டுச்சு. கொஞ்ச நேரத்துல திரும்பவும் குளிர் நடுக்கும். அந்த ஒளியில அந்த ராத்திரி மறைஞ்சிருந்த சுவர் தெரிஞ்சது. மறுபடியும் அவ குச்சி எடுத்து செவுத்துல உரசி தீய வரவழைச்சா. அவ ஆச்சரியப்பட்டா. அந்த வீடு ரொம்ப அழகா அலங்கரிக்கப்பட்டு இருந்துச்சு. நெருப்பு எரியும் இடம், விளக்குகள் அங்க இருந்துச்சு. அங்க அநேக மெழுகுவர்த்திகள் எரிந்து கொண்டிருந்தன. அங்க தங்கியிருந்த குடும்பம் நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கிறத அவ பாக்குறா. சாப்பாட்டு மேஜை மேல கேக் இருந்துச்சு. அதை சுற்றி அந்த குடும்பத்தார் பேசிக்கொண்டு விவாதித்து கொண்டும் இருந்தனர். மேஜையின் மேல் வைக்கப்பட்டிருந்த தட்டில் வறுத்த வாத்துக்கறி இருப்பத பாக்குறா. அத பார்க்கும்போது அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா அந்த வாத்துக்கறி திடீர்னு அவளை நோக்கி வேகமா வந்துச்சு. அத பார்க்கும்போது அதிக பசியோட இருந்த அவளுக்கு சந்தோஷமா இருந்துச்சு.
அந்த வாத்துக்கறி பக்கத்துல வந்ததும் அந்த சுவரிடம் கைய வச்சு வாத்துக்கறி பிடிக்கிறா. அந்த சமயம் கையில இருந்த தீக்குச்சியில இருந்த நெருப்பு அணைஞ்சு போச்சு. அதனால எல்லாம் மறைஞ்சும் போச்சு. இப்ப வெளிச்சத்துல தெரிஞ்ச அந்த சுவர்கள் அங்க இல்ல. அவளுக்கு ஒண்ணுமே புரியல. மறுபடியும் அவ மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. அவ வானத்தை பார்த்து, கடவுளே எனக்கு உதவி செய் அப்படின்னு வேண்டுனா. ஐயோ கடவுளே, என்ன இந்த சூழ்நிலையில இருந்து எப்படியாவது காப்பாத்து. அதுக்கப்புறம் நட்சத்திரங்கள் வானத்துல இருந்து கீழே விழுவத பார்த்தா. அவளுக்கு திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சு. நட்சத்திரம் கீழே விழும்போது யாராவது இறந்து போவாங்கன்னு சொல்லுவாங்க. என் பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, அப்படின்னா என் பாட்டியை இழந்துருவேனா? ஐயோ, அவங்க என்ன ரொம்ப நேசிக்கிறாங்க. அவ மறுபடியும் ஒரு தீக்குச்சி எடுத்து பத்த வைக்கிறா. அவளுக்கு பெரிய ஆச்சரியம். ஏன்னா அந்த பொண்ணோட பாட்டி முன்னாடி வந்து நின்னாங்க. பாட்டி, நீங்க இங்க? ஓ, போயிட்டு வாமா. மேரி அவங்க பாட்டியம்மாவை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்பட்டா. அந்த பாட்டியம்மா மறைஞ்சு விடுவாங்களோன்னு பயப்பட்டா. அதனால அங்க இருந்த எல்லா தீக்குச்சியும் எடுத்து அவ பத்த வைக்க ஆரம்பிச்சா. பத்த வச்சு பார்க்கும்போது அந்த இடத்துல மிகப்பெரிய வெளிச்சம் உருவாச்சு. அது எப்படின்னா, அந்த ராத்திரி நேரத்துல சூரிய வெளிச்சம் போல இருந்துச்சு. பாட்டியம்மாவையும் மேரியையும் சுற்றி பிரகாசமான வெளிச்சமா இருந்துச்சு. மேரி பாட்டியம்மாவை பாக்குறப்ப அவங்க ரொம்ப அழகாவும் புதிய வெள்ளை ட்ரெஸ்ஸும் போட்டிருந்தாங்க. சிரித்த முகத்தோட பாட்டியம்மா மேரிய பாக்குறாங்க. பாட்டிமா, எனக்கு இங்க இருக்க ரொம்ப பயமா இருக்கு. என்னையும் உங்க கூட கூட்டிட்டு போயிடுங்க. சரி செல்லம், உன்னை நான் என் கூட கூட்டிட்டு போறேன். உன் கைய கொடு. பாட்டியம்மா மேரியோட கைய பிடிச்சுக்கிட்டாங்க. அவங்கள அப்படியே தனது தோள்பட்டையின் மீது தூக்கி கொண்டாடினாங்க. 2 பேரும் மேல பறக்க தொடங்கினாங்க. மேரிக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவ கைய தட்ட தொடங்கினா. இப்போ உனக்கு எப்படி இருக்கு என் செல்லக்குட்டி? இல்ல பாட்டிமா, இப்ப எனக்கு பசி இல்ல, உணர்வு இல்ல, குளிர் அடிக்கல. இப்போ நான் ஒரு வெளிச்சத்தை உணர்றேன். பாட்டியம்மா அவளை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. 2 பேரும் மோட்சத்துக்கு பறந்து போனாங்க. காலையில சூரிய வெளிச்சம் அவ முகத்துல வீசினப்பதான் அநேக மனிதர்கள் ஒன்று சேர்ந்து அவளை சுற்றி நின்னு பார்த்துட்டு இருந்தாங்க. எல்லாரும் மேரிய கவனிச்சுக்கிட்டே இருந்தாங்க. 2 வீட்டுக்கு கீழே படுத்திருந்தா. எல்லாரும் அவ அழகா இருப்பதா உணர்ந்தாங்க. ஏன்னா உண்மையிலே அவ ரொம்ப அழகா தான் இருந்தா.